மாடி தோட்டம் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய நர்சரி, நிறைய கார்டன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் நிறைய நர்சரிஸ் இருக்காது. இப்ப நிறைய தெருவுல ஒரு 2-3 நர்சரி இருக்கிற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு மனிதர்மா சூப்பர் ஆர்கானிக் ஸ்டோர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுல வந்துட்டு பயோ ஃபெர்டிலைசர் உரங்கள் யூஸ் பண்ணி வளர்ந்த இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ரைஸ், பல்சஸா இருக்கட்டும், செக்கில் ஆட்டுற எண்ணெய்ங்க, நாட்டு சக்கரை, பனவெல்லம், இந்த மாதிரியான நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாமே இயற்கையா ஆர்கானிக்ல வந்து கிடைக்கும். அதுல எல்லாமே குறைஞ்ச வரைக்கும் எங்களால தர முடியுது. காரணம் என்னன்னா, இந்த மாலை நேரத்தை இந்த இனிய அரங்கத்துல சிறப்பா நம்ம சந்தோஷமா நம்ம மாலை நேரத்தை கழிக்க உதவுனா பாபுவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அண்ணா வந்து இன்வைட் பண்ணுவாரு. நான் என்னன்னு சொல்றேன்னா, ஏன்னா நாங்கள் ஃபேமிலியில ஒரு ஆள், அவங்க ஃபேமிலி ஆள் மாதிரி எப்பயுமே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா நாங்கள் ப்ரெசென்ட்டா இருப்போம். நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் நந்தினி கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி என்னோட ஹஸ்பண்ட். நான் போரூர்லேருந்து வரேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா, மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு குரூப்பிங் கம்பெனி. ஒரு 4-5 யூனிட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் டைப் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட், இயற்கை உரங்களை தயாரிக்கிற நிறுவனம் நம்மளுது. 25 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா சயின்டிபிக் சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்ரிகேஷன் யூனிட், இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான மிஷினரிஸையும் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்றோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியால எல்லா கண்ட்ரிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா லெபார்டரிஸ் நாங்க வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். லெபார்டரி மிஷின்ஸ் எல்லாமே, அந்த ஃபெர்மெண்டர்ஸ், ஆட்டோக்ளவ்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டர்ஸ், பயோஃபெர்டிலைசர் லேபுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண மிஷினரிஸ், அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மனிதர்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே 5 யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு. அதில் நான் 2 சொல்லிட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்மா சூப்பர் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், அதாவது நம்ம பயோ ஃபெர்டிலைசர் உரங்களை பயன்படுத்தி விவசாயிங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்கானிக்ல இப்ப வந்து விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து முன் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லங்கள்ல, வீடுகள்ல வந்து மாடி தோட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து லேட்டஸ்டா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல குட்டி குட்டியா செடி வச்சு வளர்க்கறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய நர்சரி, நிறைய கார்டன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் நிறைய நர்சரிஸ் இருக்காது. இப்ப நிறைய தெருவுல ஒரு 2-3 நர்சரி இருக்கிற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம சும்மா இருந்த காலகட்டம், அந்த லாக்டவுன்ல நம்ம சும்மா இருந்த போது என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே நான் செடி வைக்கணும் நேரா வந்தது அங்கதான். போரூர்ல எங்க கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆஃப் டே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருந்தா கூட ஈவினிங் ஆயிடும் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறதுக்கு. அப்ப ஸ்டார்ட் பண்ணது. இப்ப வரலும் கஸ்டமர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. நாங்க வந்துட்டு எதிர்பார்க்கல. அப்போ நாங்களுமே வந்துட்டு இவ்வளவு கூட்டம் வரும், நமக்கு இவ்வளவு வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் நாங்க வந்துட்டு சமாளிச்சோம். அதை கஸ்டமர்ஸ் இப்ப வந்து கண்டினியூவா வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 20 இயர்ஸ் கம்பெனியா இருந்தாலுமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்லாம புதுசா ஒரு 6000 கஸ்டமர்ஸை நாங்க அப்ப கிரியேட் பண்ணோம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ அப்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மனிதர்மா பயோடெக்னு வந்து சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் தென் கூகுள், அந்த மாதிரி ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லயும் வந்து நம்ம இருக்கிறதால ஃபாலோ அப் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க.
நம்ம அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்மா சூப்பர் ஆர்கானிக் ஸ்டோர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுல வந்துட்டு பயோ ஃபெர்டிலைசர் உரங்கள் யூஸ் பண்ணி வளர்ந்த இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ரைஸ், பல்சஸா இருக்கட்டும், செக்கில் ஆட்டுற எண்ணெய்ங்க, நாட்டு சக்கரை, பனவெல்லம், இந்த மாதிரியான நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே இயற்கையா ஆர்கானிக்ல வந்து கிடைக்கும். அதுல எல்லாமே குறைஞ்ச விலைக்கு எங்களால தர முடியுது. காரணம் என்னன்னா அந்த உரங்களையே நாங்க தான் தயாரிக்கிறோம். அந்த உரத்தை நாங்க கொடுத்து அந்த விவசாயிங்க அதை வாங்கி அவங்க பயிரிடுற பொருட்களையும் நாங்க வாங்கி விற்கிறோம். ஸோ இது வந்து ஒரு செயின் மூவ்மெண்ட் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்கும் எங்களோட கம்பெனி எல்லாமே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கிங் யூனிட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மனிதர்மாஸ் பாலி பேக். நீங்க பார்த்துருப்பீங்க கடைகள்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸா என்ன பை இருக்குன்னா அந்த பாலித்தீன் வந்து அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிபி ஓவன் சாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எல்லா கடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா துணி கடையெல்லாம் கூட இப்போ துணி பை, அந்த காட்டன் பை அதெல்லாம் யாரும் தர்றது இல்லை. இப்போ இந்த பை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சரவணா ஸ்டோர், போத்தீஸ் எங்க போனாலும் அந்த மாதிரியான ஃபேப்ரிகேஷன் பேக் யூனிட்டையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த பேக்கிங் பேக்ஸ் வந்து எங்கள் ஃபெர்டிலைசர் பேக் பண்ணவும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பேக் பண்ணவுமே எங்களுக்கு வந்துட்டு நிறைய தேவைப்படுறதால ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு அது ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபார்ம், மனிதர்மா பயோஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலம் நிறைய பேர் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ண ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான உரங்கள் எப்படி கொடுக்கறது, அவங்க எப்படி வந்து இந்த இயற்கை விவசாயத்தை செய்ய வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு நாங்களே வந்து ஒரு 10-20 ஏக்கர்ல விவசாய நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறோம். நெல், கரும்பு, அப்புறம் வந்து தானிய வகைகள், துவரை, உளுந்து, அந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே பயிரிட்டு விவசாயிகளுக்கும் எப்படி இதை வந்து வளர்க்கறது ஆர்கானிக்கா, நிறைய பேருக்கு அது தெரியாது. மண் வளம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்காது நிறைய இடங்கள்ல. அந்த மண் வளத்தையும் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தின் மூலமா மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய வாணிகம் பத்திரிகையோட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 20 வருஷமா வந்து என்னோட கணவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். புலவர் உசேன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இன்வைட் பண்ணுவார். பாபுனாவும் டைரக்டா வந்து கூப்பிடுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், நான் உங்க ஃபேமிலியில ஒரு ஆள்னா நீங்க கூப்பிடலைனாலுமே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். புலவர் ஐயா அவங்க இருக்கும் பொழுது நிறைய வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார், இன்னும் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சின்ன கம்பெனியா இருக்கும் போதுலேருந்தே, ஒரே ஒரு யூனிட் இருக்கும் போதுலேருந்தே அவர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆடு போட்டோம் அப்படின்றது இல்லாமல் அந்த ஆடு மூலமா லிங்க் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது. எப்படி இவ்வளோ ஒரு நல்ல பொருள் இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கீங்க, அதை உலகம் பூரா தெரியுங்க. நான் என்னோட பிபி ஓவன் சாக்ஸ் அந்த பாலி பேக் யூனிட் ஆரம்பிச்ச அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்க. நம்ம புதிய வணிகம் பத்திரிகையை வந்து பார்த்துட்டு அவங்க என்கிட்ட இன்னும் பேக் வாங்கிட்டு இருக்காங்க. இது நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பட் அவங்க இன்னும் என்னோட ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த பத்திரிகையால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் நமக்கு கிரியேட் ஆகும். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, இன்வைட் பண்ணாங்க, நம்ம வந்தோம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு விவசாய சம்பந்தமான நிறைய திங்ஸ், நிறைய பேரோட லிங்க்ஸை நமக்கு கொடுக்கறது இல்லாமல் நிறைய புதுசாக தொழில் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். புலவர் உசேன் ஐயா அவங்க வந்து புது கவிதைகள் நிறைய எழுதுவார். அதில் வந்து ஒரு கவிதையில் இங்கே ரிலேட்டடாக ஒன்று எழுதியிருப்பார், மாயமான் அப்படின்ற தலைப்பில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த போது எங்களுக்கு புக்கு கொடுத்துருந்தாங்க, ஐயோட புக்கு, அதை நான் கொஞ்சம் ரீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் சீதா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சீதா தேவியை வந்துட்டு நம்ம இழக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயமான். அந்த மாறிச்ச மாயமானால தான் நம்ம சீத்தையை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டோட வளம் எதனால கெடுது அப்படின்னா மரபணு மாற்றிய விதையாகும். இதால மரபணு மாற்றிய விதை. இன்னைக்கு மரபணு மாற்றம் நம்ம நாடு, நம்மளோட ஹெல்த் எல்லாமே வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. சாப்பாடு மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்கக்கூடாது. நம்ம அந்த காலத்துல நம்ம பாரம்பரியமா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் எப்படி சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து எப்படி நிறைய சாப்பிட முடியும், கொஞ்சம் சாப்பிட்டாலே ஐயோ ஹெல்த் போயிடும் அப்படின்னு பயப்படுறோம். ஆயில் ஐட்டம் சாப்பிட முடியல, ஃப்ரூட்ஸ் அது மட்டும் சாப்பிட்டு நம்ம வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு டயட்லாம் ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணதில்லை. அவங்க எழுந்திருப்பாங்க, அவங்க அன்றாட கடமைகளை செய்வாங்க. காலை உணவா வெறும்
கஞ்சி தண்ணி தான் சாப்பிட்டுருக்காங்க. அரிசி சாதம் ஊற வச்ச தண்ணியை மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. கூழ், சிறுதானியங்கள் இதெல்லாம் தான் அதிகபட்ச உணவு. அரிசி சாதம்ங்கிறது ஒரு தீபாவளி பொங்கல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்களா இருந்தது. அது வரலாம் அவங்களுக்கு எந்த சுகர் எந்த நோயும் இருந்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம பிறக்கிற குழந்தைக்கே சுகர் இருக்குங்கிறாங்க. காரணம் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளால தான். இந்த விதைகளை நாமளே நம்மளால முடிஞ்சா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2015 இந்த மாடி தோட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் சென்னையில லான்ச் பண்ணோம். இந்த காயர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு மாற்றா வந்துட்டு கொக்கோபிட் பிளாக், அந்த தேங்காய் நார்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் பூ மாதிரி இருக்கும். அதனோட நாரை பூ மாதிரி ஆக்கி கம்ப்ரஸ் பண்றது. அதை தண்ணியில ஊற வச்சோம்னா அது வந்து 5 மடங்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அதை வந்துட்டு நான் உரங்களோட கலந்து நம்ம க்ரோ பேக் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா தொட்டி அதெல்லாம் உடஞ்சு போயிடும், மாடியில இடம் இருக்காது நிறைய பேருக்கு. இருக்கிற இடத்துல எப்படி கார்டன் செட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் இன்னைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆசைப்படுற விஷயங்கள், நீங்களும் செடி கொடுங்களா மேடம் அப்படின்னு நாங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நடுவில் என்னன்னா நம்மளால வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நானா மேக் பண்ணணும் பிளான்ஸை. என்னோட விதைகள்ல நானா நாற்று விட்டு செடிகளை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்வல் டைம்ல கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களோட டீட்டெயில் தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மணிதர்மா அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே டீட்டெயில்ஸ் ஆல்வேஸ் தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கம்பெனிஸ் ஒன்று நாங்கள் ஒன்று தொடர்புடைய இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களால் வந்துட்டு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு காரணத்தோட உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இது. 25வது வருஷத்தை நோக்கி நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் எங்களை இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து சொல்லுங்கள், புது கான்டெக்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபுனாக்கு திருப்பியும் நன்றி செலுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.